TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சி திசை தெரியாமல் தடுமாறுவது அதன் ஆதரவாளர்கள் மத்தியில் கடுமையான விசனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல்களை விரைவாக நடத்தும்படி நீதிமன்றம் கூறிய போதிலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பே சாத்தியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தரப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வுகளின் செல்வாக்கிற்கு உட்படவோ அல்லது தவறான வழிநடத்தப்படவோ வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடர்பாடுகளை தணித்து அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பது மனித உரிமை மீறலாகாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் ஒளிவு மறைவு இல்லாத முறையில் நியாயமான வரிகள் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வைத்தியசாலையில் இளம் தாய் உயிரிழப்பு, வைத்தியரும் பணி நீக்கம், வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவிப்பு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை தமிழர் அரசியல் ஏற்கனவே குழம்பி போயிருக்கும் நிலையில் உள்ளவற்றில் பெரிய தமிழ் கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சி திசை தெரியாமல் தடுமாறுவது அதன் ஆதரவாளர்கள் மத்தியில் கடுமையான விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வருட முற்பகுதியில் தலைவர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தோற்கடித்தார். என்ற போதிலும் நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் காரணமாக அவரால் தமிழரசு கட்சியின் தலைவராக முடியாமல் போயிருக்கிறது. தற்போது தலைவராக இருக்கும் மாவை சேனாதிராஜா கட்சிக்குள் தனது அதிகாரத்தை செலுத்த முடியாமல் வலுவிழந்த நிலையில் மூத்த உறுப்பினர்கள் தங்களது மனம் போன போக்கில் நடந்து கொள்கிறார்கள் என்று ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையில் உருப்படியான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் கட்சி தடுமாறுகிறது. தமிழரசு கட்சியின் தற்போதைய போக்குகள் சுமந்திரனுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான போட்டியின் அடிப்படையிலேயே அமைகின்றன. சுமந்திரன் எடுக்கின்ற நிலைப்பாடு நியாயமானதாக இருந்தாலும் அதை ஸ்ரீதரன் எதிர்க்கிறார். இதேபோன்று ஸ்ரீதரன் நிலைப்பாடுகளுக்கு எதிராகவே சுமந்திரனும் செயற்படுகின்றார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு எத்தகைய நிலைப்பாட்டையும் உறுதியாக எடுக்காமல் பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த விஞ்ஞாபனங்களில் தமிழர் பிரச்சனையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றகரமான நிலைப்பாடுகளை பிரதான வேட்பாளர்கள் குறிப்பிடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்பதே பெரும்பாலான அவதானிகளின் அபிப்பிராயமாக இருக்கிறது. இதனிடையே கட்சி எந்த முடிவை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. தான் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரிக்கப் போவதாக ஸ்ரீதரன் அறிவித்திருக்கிறார். யாழ் நகரில் உள்ள தனது வீட்டுக்கு அரியநேத்திரனை அழைத்து ஸ்ரீதரன் பொன்னாடை போர்த்த படமும் எடுத்து அதை ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறார். நான் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தமிழர்கள் விரும்புகிறார்களோ அதே நான் செய்கின்றேன். அதனால் அரியநேத்திரனை ஆதரிக்கின்றேன். கட்சிக்காக எனது தீர்மானத்தை நான் மாற்றப்போவதில்லை. எனது தீர்மானம் கட்சியின் எதிர்காலத்துக்கு பாதகமானதாகவும் அல்ல என்று ஸ்ரீதரன் கூறியிருக்கிறார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான அரியநேத்திரன் கட்சிக்கு எதையும் அறிவிக்காமல் பொது வேட்பாளராக நிற்பதற்கு இணங்கினார். அதற்காக அவரிடம் விளக்கம் கேட்ட கட்சி கடிதம் அனுப்பியிருக்கிறது. அதுவரை அவரை கட்சியின் எத்தகைய கூட்டங்களுக்கும் அழைப்பதில்லை என்று கட்சி தீர்மானித்திருக்கிறது. இந்த தீர்மானங்களை மத்திய குழுவில் ஆதரித்த ஸ்ரீதரன், அதுவும் தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஸ்ரீதரன் கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி நடந்து கொள்வது மற்றைய உறுப்பினர்களுக்கு தவறான ஒரு செய்தியை கொடுப்பதுடன் எவர்தான் தலைமை பதவிக்கு வந்தாலும் கட்சிக்குள் கட்டுப்பாட்டை பேணுவது மிகவும் கஷ்டமான காரியமாக இருக்கும் என்று ஆதரவாளர்கள் கவலை கொண்டுள்ளார்கள். ஒரு கட்சிக்குள் இருப்பவர்கள் அதன் மத்திய குழுவின் தீர்மானங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று தன் எண்ணப்படி நடக்க முற்பட்டால் கட்சி நாளடைவில் சிதறி போய்விடும். தமிழரசு கட்சியின் எதிர்காலம் அத்தகைய ஒன்றாகவே இருக்கப் போகிறது என்று அவதானிகள் கூறுகிறார்கள். தற்போதைய குழப்பங்களுக்கு முடிவை காண வேண்டுமென்றால் ஸ்ரீதரனையும் சுமந்திரனையும் ஒதுக்கி இருக்க சொல்லிவிட்டு கட்சியின் பரவலான உறுப்பினர்களின் ஆதரவை கொண்ட ஒருவரை இடைக்காலத்துக்கு தலைவராக ஏகமனதாக நியமிப்பதே ஒரே வழி என்று பரவலாக கருதப்படுகின்றது. தமிழரசின் தலைமைத்துவத்தை தன்னால் கைப்பற்ற முடியாமல் போகலாம் என்ற எண்ணத்தில்தான் ஸ்ரீதரன் இவ்வாறு நடந்து கொள்கிறாரோ என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள்.
உள்ளூராட்சி தேர்தல்களை சாத்தியமான அளவு விரைவாக நடத்துமாறு உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்திய போதிலும் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னர் மாத்திரமே அந்த தேர்தல்களை நடத்துவது சாத்தியம் என்று ஆணைக்குழு கூறியிருக்கிறது. உயர் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கவிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, அடுத்த வாரம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கும் கூட்டத்தில் ஏனைய ஆணையாளர்களுடன் உயர் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து விரிவாக ஆராயவிருப்பதாக கூறினார். ஏற்பாடுகளை செய்வதில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக ஜனாதிபதி தேர்தலையும் உள்ளூராட்சி தேர்தல்களையும் ஏக காலத்தில் நடத்தக்கூடிய நிலையில் ஆணைக்குழு இல்லை. அடுத்த புதன்கிழமை இது தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்று ரத்நாயக்க கூறுகிறார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வுகளின் செல்வாக்கிற்கு உட்படவோ அல்லது தவறாக வழிநடத்தப்படவோ வேண்டாம் என வாக்காளர்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தி கேட்டிருக்கிறது. இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்களது அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். தேர்தல்களில் வழமையாக பயன்படுத்தப்படும் மரத்தினாலான வாக்குப்பெட்டிகளுக்கு பதிலாக இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் அட்டை பெட்டிகளை பயன்படுத்தப்படவிருக்கின்றன. அந்த பெட்டிகளை தயாரிக்கும் பணியில் தேர்தல் அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்புவதற்காகவே சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய வாக்குப்பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. 2019 ஜனாதிபதி தேர்தலிலும் அட்டை பெட்டிகளே பயன்படுத்தப்பட்டன. அதனால் 2020 பாராளுமன்ற தேர்தலில் மரப்பெட்டிகளும் அட்டை பெட்டிகளும் கலந்து பயன்படுத்தப்பட்டன என்று அதிகாரிகள் கூறினர். 2024 பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 1000 கோடி ரூபாய் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி முடிக்க போதுமானதா என்று அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது 800 கோடி ரூபாவுக்கு செலவை மட்டுப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருப்பதாக கூறினார்கள். பொதுமக்களின் இடர்பாடுகளை தணித்து அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பது மனித உரிமை ஆகாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கூறினார். உள்ளூராட்சி தேர்தல்களை ஒத்திவைத்ததன் மூலம் அவர் உரிமைகளை மீறியதாக உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பாக மட்டக்களப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்தியிருந்தால் நாட்டின் பொருளாதார நெருக்கடி படுமோசமாய் போயிருக்கும் என்று மட்டக்களப்பில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் ஒளிவு மறைவு இல்லாத முறையில் நியாயமான வரிகள் விதிக்கப்படும் என்று செலுத்தப்பட்ட வரிகள் குறித்தும் அவை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்தும் வருட இறுதியில் கைத்தொலைபேசி குறுஞ்செய்திகள் மூலம் மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று கூறினார். பலாங்குடையில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், தாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு 3 வருடங்களுக்குள் இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்படும் என்று சொன்னார். 2 அல்லது 3 வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு வருட இறுதியிலும் வரி இருப்பாளர்களின் கைத்தொலைபேசிக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்படும். அவற்றில் வரி இருப்பாளர் செலுத்திய வரித்தொகை, வரிகள் எவ்வாறு கல்வி, சுகாதாரம் மற்றும் அபிவிருத்திக்கு செலவிடப்படுகிறது என்ற விவரங்கள் தெரியப்படுத்தப்படும். அதன் மூலம் தாங்கள் செலுத்தும் வரி எவ்வாறு செலவிடப்படுகிறது என்று நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று அனுரகுமார கூறினார். இந்த வருடத்தின் இதுவரையில் இலங்கையின் கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த 45 இந்திய இழுவை படகுகளை கைப்பற்றியதாகவும் 333 இந்திய மீனவர்களை கைது செய்ததாகவும் இலங்கை கடற்படை அறிவித்திருக்கிறது. மிகவும் பிந்திய சம்பவத்தில் நேற்றைய தினம் பருத்தித்துறை கடலில் ஒரு இழுவை படகில் வந்த 11 இந்திய மீனவர்களை கைது செய்ததாக கடற்படை அறிவித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட 11 இந்திய மீனவர்களும் படகுகளுடன் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைக்காக அவர்கள் மயிலிட்டியில் உள்ள கடற்தொழில் பரிசோதகரிடம் கையளிக்கப்படவிருப்பதாகவும் கடற்படை அதிகாரிகள் கூறினார்கள். இலங்கையின் முதலாவது பிரதமர் DS சேனநாயக்காவின் பேரனும்
ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவருமான ருக்மான் சேனநாயக்க இன்று தனது 76வது வயதில் காலமானார். அவரது பெரிய தந்தையார் முன்னாள் பிரதமர் டட்லி சேனநாயக்காவின் மரணத்தை தொடர்ந்து மிகவும் இளவயதில் அரசியலில் பிரவேசித்த ருக்மன் 1973ஆம் ஆண்டில் கேகாலை மாவட்டத்தில் டெடிகம தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்ற பிரவேசம் செய்தார். 3 வருடங்களுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்த ருக்மன் 1994ஆம் ஆண்டு வரை பாராளுமன்றத்துக்கு மீள்பிரவேசம் செய்யவில்லை. பின்னர் பதவிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாகங்களில் பல அமைச்சு பதவிகளை அவர் வகித்தார். ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாக ருக்மான் பொலன்னறுவை மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்திருந்தார். மன்னார் பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் தாயின் மரணம் தொடர்பாக தாதியர் மற்றும் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து வைத்தியர் ஒருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் MH ஆசாத் தெரிவித்துள்ளார். TBC Tamil News.